இந்த இடத்தை சொன்ன இந்த இடத்தை பொறுத்தவரையில 96 ஆண்டு காலத்திலேருந்து, அதாவது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்துக்கு அப்போது 96 ஆண்டு காலத்தில் தண்ணீர் இடுப்பளவு. அதன் பிறகு பல்வேறு வகைகள் அம்மாவோட சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்து எந்த காலத்தில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு தண்ணீர் நிற்காத, மழை பெய்ய நிற்காத, அதே போன்று மின்சாரம் கட்டணம் மின்சாரத்தை பற்றி 150 மணிதான் இருந்த ஒரு நிலையில் தான் ராயல் சட்டமன்ற. ஆனால் இன்றைக்கு மழை ஒரு சாதாரண அளவு பெய்தாலே போதும், அந்த அளவு பெற்று இருப்பளவு தள்ளி இப்போ நாம பார்க்குறோம். பார்த்தீங்களா, இப்போ முக்கிய அளவு இருக்கு. ஆனால் இப்போ பெண்கள் புயல் பொறுத்தவரையில சென்னைக்கு 11 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தூரம் மையம் கொண்டிருக்கிறதுல அது மகாபலிபுரம், அதே போன்று காரைக்காலிலே கரையை கடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வானிலை ஆராய்ச்சி மையம் இப்போ அது நாளை கடக்கும் என்ற அந்த தகவல் இப்போ ஊடகமாக எனக்கு தெரிய வந்தது. இப்போ 13 கிலோமீட்டர் அந்த ஒரு வேகத்துல தான் அந்த புயல் நகர்ந்துட்டு. ஆனா இந்த ஒரு தகவல் கூட ஒரு பொதுமக்களுக்கு சரியான முறையில தெரிவிக்கப்படல. எவ்வளவு தூரத்துல இருக்கு, எங்க இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் நகர்ந்து வருது அப்படின்ற ஒரு தகவலும் வரல. குறிப்பா மாமல்லபுரம் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் சாதாரணமா அந்த 2 நாள் முன்னாடி போனவங்களாம் இன்னைக்கு கடை மூடுனாலும் இன்னைக்கு பசி பெற்றுமா இருக்காங்க. அதே போன்று பல இடங்கள்ல மின்சாரம் என்றது கிடையாது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு சகஜ வாழ்க்கையும் சரி, சென்னை, அதே போன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதே போன்று இந்த புயல் அறிவிப்புக்குள்ளான அந்த மாவட்டங்கள் சகஜ நிலை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய அந்த பாதிப்புக்குள்ளான நிலையில அது குறித்து பாத்தீங்கன்னா ஒரு முறையான தகவல் அரசாங்கத்துக்கு வெளிவரவில்லை. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவர் பிறந்தநாள் கொண்டாடினார். அவருக்கு பிறந்தநாள் போது மோதிரம் போட்டாங்க. கட்சிக்காரங்க அவரை சந்தோஷப்படுத்தி, அவர் அதில் ஆனந்தப்படுத்தி, இந்த மழை காலத்துல, புயல் காலத்துல ஒரு பிறந்தநாள் ஒரு அவசியமா நாள் விளையாடுறது 2 நாள் ஆளக்காரம். உதயநிதி பொறுத்தவரையில 2 நாளா எங்க போனாங்க தெரியல. அவர் இப்போ தேடுறாரு. துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அருமை மைந்தர் திரு உதயநிதி 2 நாளா அவருடைய எங்க இருக்கு. காலையில மு.க. ஸ்டாலின் கண்ட்ரோல் ரூம் தான் வந்தாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் தான், மழை தண்ணி எங்கேயுமே நிக்கல, இந்த பாருங்க எங்க